भारत रानी परम कल्याणी
பிரியமான அன்பு நிறை உள்ளங்களே, இன்று நாம் நமது அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாட நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித பனிமய மாதாவின் அன்பு பக்தர்களே, மக்களே, அன்னையினுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவன் செய்த கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமான செயல் விண்ணுலக மகிமைக்கு அவரை உயர்த்தியதுதான். ஆகவே அன்னையின் நிறைவு என்பது இதுதான். இறை ஆட்சி என்கிற திட்டத்திலே அன்னை மரியா ஆண்டவரின் விழுமியங்களை தன்னகத்தை கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த அற்புதமான அந்த கொடை விண்ணக மகிமைக்கு அன்னை மரியா எடுத்துக் கொள்ளப்பட்டதுதான். ஆகவே இந்த அருமையான நாளில் அன்னையினிடத்திலே சிறந்து விளங்கிய காட்சி நிறை பண்புகளை நாமும் நமது வாழ்வாக கொண்டு வாழ வரவேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். தகுதியான முறை ஒப்புக் கொடுக்க தடையாய் உள்ள குற்றமுறை பலவீன பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் உண்மையான வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 11, 19, பிரிவு 12, 1 முதல் 6, 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3 1 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கே பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டு அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 49, 45. ஓபிரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. நாமும் இறைவன் புகழை மரியாளை போல பாடி பணிந்திடுவோம்.
சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தொழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர
பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை வேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். வசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி இயேசுவில் பிரியமான புனித பணிமய மாதாவின் அன்பு பக்தர்களே, இந்த அருமையான நாள் நமது தேசம், பாரத தேசம் விடுதலை பெற்ற விடுதலை நாளை கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாள். நமது இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலையும் இந்த நாளிலே நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிற வகையில் நமது அன்னை விண்ணேற்பு அடைந்த அதி உன்னதமான திருநாளை கொண்டாடக்கூடிய பெருநாள். ஆகவே இந்த நாளிலே அன்னையின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள், இந்த திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். அன்பு உள்ளங்களே, இந்த தேசத்திலே நாம் வாழுகிற போது அடிமை நிலை என்று ஒன்று இருந்தது. முந்தைய கால சூழலிலே வெள்ளையர்களுடைய அடிமை தலையிலே நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து வந்தோம். ஆனாலும் நமக்கு விடுதலை உண்டு என்கிற விதத்தில் நமக்கான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை, அத்தகைய ஒரு உன்னதமான மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த நாளிலே
நினைவுபடுத்தி பார்க்கும்போது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் நாம் பெற்ற இந்த சுதந்திர பெருநாள். இந்த நாளோடு அருமையான அன்புள்ளவர்களே, மகிழ்ந்து வாழ வேண்டிய சூழலில் நாம் இருக்கிற பட்சத்தில் சில சூழலின் காரணமாக மத அடிப்படைவாதம், ஜாதிய ஒடுக்குமுறை, பெண் அடிமைத்தனம், வறுமை, உழைப்புக்கு ஏற்றபடி இல்லாத சுரண்டல், இப்படி சமத்துவம் இல்லாதபடி வாழக்கூடிய இந்த சமுதாயம், சமத்துவம் இல்லாத நிலையில் இருக்கிற சூழலில் மேலும் சமத்துவத்தை கொடுக்க அன்னை மரியா இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற அந்த உன்னதமான அந்த வாக்கை கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்கும் வகையில் அன்னை மரியா அவனுடைய விண்ணேற்பு உங்களை வழிநடத்த, உங்களுக்கெல்லாம் மேலும் அந்த சமத்துவத்தை கொடுக்க, மேலும் சமாதானத்திலே வாழ உங்களுக்காக வழிகாட்ட இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியா விண்ணேற்பு பெருவிழாவிலே நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அருமையான அன்புள்ளவர்களே, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலின் நிமித்தம் அன்னை மரியா சொல்லுகிற நான் இருக்கிறேன், உங்களுக்காக உங்களை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்கிறார். ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், இறை ஆட்சிக்குரிய அந்த விழுமியங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அன்னை மரியா தன் வாழ்நாள் முழுவதும் அதிலே நிலைத்திருந்தார், இறுதி வரை நிலைத்திருந்தார். சாதாரணமா இந்த அன்னைக்கு இவ்வகையான விண்ணுலக மகிமைக்கு உயர்த்த பெறுகிற அந்த ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தியானிக்க உதவி செய்யும். அப்ப இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை தன்னுடைய உள்ளத்திலே உறைவிடமாக்கி கொண்டு அதை நிறைவேற்றி வேண்டும் என்கிற இடத்திலே தன்னகமே தனக்கே உண்டான வழியிலே, உரிமையிலே, ஆண்டவருடைய சத்திய வார்த்தையிலே, வாழ்க்கையிலே இறுதி வரை அவர் நிலைத்திருந்தார். வரலாற்றிலே வேரூன்றி வாழ்ந்தார். தன்னுடைய மூதாதையருடைய மரபிலே முழுமையாய் அவர் பின்பற்றி கடைபிடித்து வாழ்ந்தார். இத்தகைய உண்மைகளை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக அன்னை மரியாவுடைய இந்த விண்ணேற்பு மகிமை நமக்கு சொல்லி தருகிற பாடம், இறைவனால் விடுதலை பெற்ற அந்த மக்கள், தம் மக்களுக்கு விடுதலை அளித்த இறைவன் தொடர்ந்து வரலாற்றிலே விடுதலை அளித்துக் கொண்டே வருகிறார் என்கிற அந்த ஆழமான உள்ளம் அன்னை மரியாவுடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருந்தது. ஆகவேத்தான் இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த அன்னை மரியாவுடைய விடுதலை புரட்சிகரமான அந்த பாடல், அவர் மீண்டும் ஆண்டவர் தாமே அந்த வல்லமை உள்ள கரத்தினால் அவரை மீண்டும் தாங்குகிறார், மீண்டும் அவருடைய வல்லமை நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறது என்கிற அந்த பாடல் வரிகள் நமக்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறது. மேலும் அன்னை மரியாவுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம், எதையும் அப்படியே நம்பாதபடி ஏற்றுக்கொள்வது போல் அல்ல பார்க்கிறோம். அங்கே வானதூதர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு முன்னால் அவர் கேட்கிறார்கள், இது எங்கனம் ஆகும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அப்போ இறை ஆட்சி என்பது சாதாரணமாக, அருமையான அன்புள்ளங்களே, பல வகையிலே நாம் அறிந்து தெரிந்து புலனாய்வு பெற வேண்டும். கட்புலனாகாத அந்த கடவுளை நாம் உள்ளத்திலே கொண்டு வந்து விசுவசிக்க போகிறோம் என்கிற இடம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்டவரிடத்திலே அதை தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைய நாளிலே அந்த தெளிவு இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய சூழலில் தான் பல நேரம் நம்முடைய விசுவாசம் வீரியம் இல்லாதபடி, நம்முடைய விசுவாசம் நல்ல ஆழமாக விளைந்த விளைநிலமாக இல்லாதபடி, வறட்சியுற்ற நிலமாக, சில நபர்கள் நம்ம இடத்திலிருந்து பேசும்போது ஆழமான ஆன்மீக சிந்தனை தியானம் இல்லாதபடி வாழ்வதனால் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லாதபடி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது நமது விசுவாசம். அன்னை மரியாவை பற்றி பார்க்கிறோம். மூன்றாவது சிந்தனையாய் பார்க்கும்போது, தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்வை பற்றி ஒருவர் முடிவு எடுக்க அவர் அனுமதி கொடுக்கவில்லை. நன்றாக பாருங்கள், தன் வாழ்வை பற்றி முடிவு எடுக்க பிரத்தியாருக்கு அவர் அனுமதி கொடுக்காதவரை அவர் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த முடிவை தானே தனது வாழ்வுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை தானே ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் ஆண்டவருடைய பாதத்திலே துணிவோடு, அந்த துணிச்சலோடு சொல்வார், இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன் நிலையில் அவர் முழுமை பெற்ற பிறகு ஆண்டவருடைய அழைத்தலுக்கு ஆம் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றார். மேலும் நாம் சிந்திக்கும் பொழுது, இறைவனே முதன்மையானவர், இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. என்னடமோ காரியங்கள் சொல்லுகிறார்கள், இது உயர்ந்தது, அது அதைவிட உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்னை மரியாவுடைய எண்ணத்திலே இறைவன் தானே முதன்மையானவர், அவரை இருக நான் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற இடத்திலே பற்றி கொண்டதனுடைய காரணம்தான், ஆண்டவரே இதோ நான் உம்முடைய அடிமை என்று சொன்னார்.
நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அன்னை மரியாவுடைய வாழ்விலே தேவையில் இருப்பவர் யார் என்பதை அன்னை மரியா உள்ளத்திலே உணர்ந்து அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக விரைந்து செல்லுகிறார். அவர் விரைந்து செல்லும் போது அந்த இறை ஆட்சியினுடைய வல்லமைக்குரிய அந்த விழுமியங்களை விதைத்துக் கொண்டே செல்லுகிறார் என்பதற்கு அடையாளமாக சந்திக்கக்கூடிய நபரிடத்திலே அவர் மகிழ்ச்சியை முதலிலே கொடுக்கின்றார். சந்திக்கக்கூடிய நபர்களோடு ஒத்துழைத்து அவர்களோடு ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல அருமையான அன்புள்ளங்களே, அன்னை மரியாவுடைய வாழ்விலை பார்க்கிறோம். அந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த துன்பங்களை தானும் உடனிருந்து அதை சந்திக்கின்றார். வாழ்விலே அவரோடு இணைந்தபடி அதை சந்திக்கின்றார். சந்திப்பதோடு மட்டுமல்ல, அந்த துன்பத்தை தன் உள்ளத்திலே கொண்டு வந்து அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவரோடு இயேசுவோடு அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார். நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கும் போது திராணியற்ற நிலையிலே, குழம்பி போய் இருக்கக்கூடிய நிலையிலே, குழப்பமற்ற நிலையிலே, என்ன செய்ய வேண்டும் என்ற திக்கற்ற நிலை இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அங்கே பிரசன்னமாக போய் அவர்களுக்கு உறுதி கொடுக்கிறார். அவர்களோடு ஒருங்கிணைந்தார். ஆகவேத்தான் அன்னை மரியா அந்த இறைவனுக்கு தாயான அந்த மகிமையை இன்றைய நாளிலே அந்த இறுதி மகிமைக்குண்டான ஆசீர்வாதம் அவர் விண்ணக நிலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அருமையான அன்புள்ளங்களே, சில நேரங்கள் நமக்கு சில அர்த்தங்கள் பொருள் வேண்டும். விண்ணேற்றம் என்றால் என்ன? விண்ணேற்பு என்றால் என்ன? விண்ணேற்றம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொல்லுகிறோம். எப்படி என்றால், நாம் பார்க்கிறோம் திருவழிபாட்டிலே, திருப்பலி பூசையிலே நாம் சொல்லும் போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். இதை நாம் விண்ணேற்றம் என்று சொல்வோம். அப்படி என்றால் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை விண்ணேற்றம் என்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் விண்ணேற்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு இறைவனின் அன்னையாகிய கன்னி மரியா அவரால் ஆண்டவரால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ள விண்ணக வாழ்க்கைக்கு, விண்ணுலக நிலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை விண்ணேற்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவேத்தான் அற்புதமான வார்த்தை 12ஆம் பத்திநாதர், திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950 அற்புதமான ஒரு விசுவாச கோட்பாடை அவர் பிரகடனம் செய்கின்றார். அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை, மரியா மாசற்ற இறைவனின் அன்பு தாய். அப்பேற்பட்ட அந்த மரியா அவருடைய மன்னக வாழ்வு பயணம் முடிந்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் அந்த விண்ணக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை இறைவனை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் விசுவாச பிரகடனத்தை அறிவுறுத்தி பறைசாற்றி வரையறுத்தார். இதுதான் பிரகடனம் என்று சொல்லி. அருமையான அன்புள்ளவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் படிக்கின்றோம். வாசகம் நமக்கு சொல்லி தருகிற அற்புதமான பாடம். சில நேரம் அந்த விண்ணக மகிமைக்கு நாம் அழைக்கப்படுகிற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த மன்னகத்தை ஒரு நாள் நாம் விட வேண்டும். இந்த மன்னகத்தை விட்டால் தான் விண்ணகத்தை பெற முடியும். ஆகவேத்தான் சாவை நினைத்து நீ பயப்படாதே. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 51 சொல்லப்பட்டிருக்கிறது. சாவு என்பது நம்முடைய நிலைப்பாட்டிலே இந்த மன்னக நிலை அழிகிற ஒரு நிலை என்பது நம்முடைய வாழ்வு மாற்றூர்வு பெறுகிறதை தவிர நாம் அழிந்து போவதில்லை. அதே 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 1 நாம் படிக்கிறோம். இந்த மன்னக வீடு அழிவுறும் போது விண்ணக வீடு நமக்காக காத்திருக்கிறது. அப்பேற்பட்ட விண்ணக வீட்டுக்கு நாம் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்றால், அருமையான அன்புள்ளவர்களே, அன்னை மரியாவுடைய வாழ்விலே விளங்கிய அத்துணை அழகு நிறை பண்புக்கெல்லாம் அரசியாய் இருந்த அந்த தாட்சியை நாமும் நமது வாழ்வில் கொண்டு வாழ வேண்டும். அன்னை மரியா இந்த நாளிலே அவர் விண்ணேற்பு அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த விழா நமக்கு உணர்த்துகிற பாடம், அது ஆண்டவரின் அன்பு தாய் அன்னை மரியாவுக்கு மட்டுமல்ல, அன்னை மரியாவை போல காட்சி நிறை பண்போடு வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த உரிமையை, அந்த வல்லமையை கடவுள் கொடுக்கிறார் அன்னை மரியா வழியாக என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற அற்புதமான செய்தி. ஆகவே அருமையான அன்புள்ளவர்களே, இந்த நாளிலே நாம் முழுமையான ஒரு விடுதலை, தேசத்தை எண்ணி பார்க்கும்போது விடுதலை பெற்ற நாள். அதே நேரத்தில் அன்னை மரியாவுடைய வாழ்விலை பார்க்கிறோம். ஒரு முழு ஆள் என்று சொன்னால் ஆன்மாவும் உடலும் சேர்ந்ததுதான் முழு ஆள். அந்த உடலும் அந்த ஆன்மாவும் விண்ணக மகிமைக்கு எடுத்து செல்லப்பட்ட அற்புதமான நாள், விடுதலை திருநாள், மகிழ்ச்சி நிறை பொன்னாள். நம் தேசத்தின் பாதுகாவலி அன்னை மரியா. இந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு நாமும் அன்னை மரியாவை போல விண்ணக மகிமைக்கு எடுத்து செல்லப்பட தகுதிக்குள்ள வாழ்க்கையை வாழ வரவேண்டி ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே,
இதோ எங்களின் அன்பு தாய் இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை அத்தனையும் தன்னகத்தே கொண்டவளாக அந்த விழுமியங்களை தன் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் விளங்கியது போல பாரம்பரிய விசுவாசத்தை ஒருபோதும் இழக்காதபடி அதை அறிந்து அதை கண்டுபிடித்து அதை கடைபிடித்து வாழ்ந்ததை போல வரலாற்றிலே விசுவாச வாழ்விலே வேறொன்று எங்களுக்கு முன்மாதிரியை காட்டியதை போல நாங்களும் அவருடைய அன்பு மகனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்திலே நாங்களும் அந்த விண்ணக மகிமைக்கு ஒரு நாள் எடுத்து செல்லப்பட தகுதியானபடி வாழ எங்களுக்கு வரம் தாரும். இந்த காணொலி வழியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்திலே உள்ள பெற்றோர் உடன் அவரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். உடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. உடைய மகிமை நிறைந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொரு இல்லங்களையும் நிரப்புவதாக. இந்த நாளிலே உடல் சோர்ந்து உடல் நலமற்று இருக்கக்கூடிய குடும்பத்திலே வல்லமை இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பதாக. அம்மா தாயே, எங்களின் அன்பு தாய், இனிமைய மாதாவே, உடைய மகிமை உடைய வல்லமை பரிந்துரை ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாறட்டும். தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொள்வதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே,
நம்முடைய தனிப்பட்ட தேவை நிமித்தம் மௌனமாக ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்த எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் தயவாய் நீர் தந்து எங்கள் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனிதனாய விண்ணேற்பு பெருவிழாவிலும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் வழிமுறை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நம்முடைய மன்னிப்பை பெற்று நன்மை செயலை கைவிடாத நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதக சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எமறைவா, இந்த நாளிலே திருப்பலி உபயமாக நல்ல முறையில் பணி ஓய்வு பெற்றமைக்கு திருமதி கே லதா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரிவாக பணியேற்றி 33 ஆண்டு காலம் பாதுகாப்பாகவும் அருளையும் ஆசிரையும் வழங்கிய பணிமாதாவுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். அவருடைய இடத்தில் மேலும் அன்னை மரியாவுடைய பரிந்துரை ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க தொடர்ந்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்கின்றோம். மேலும் அவருடைய அன்பு சகோதரி இந்திரா ராணிக்கு நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் வழங்க வேண்டி நாம் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் தேவனே, குறிப்பாக இந்த காணொலி வழியாக எமது அன்பு தாயும் உமது அன்னையுமாய் இனிமே தாயினுடைய மகிமை பெற்ற இந்த பெருநாள் விண்ணேற்படைந்த இந்த திருநாளை கொண்டாடி மகிழக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய உடல் உள்ள நலம், அவர்கள் எதிர்நோக்கி செல்கிற பாதை பயணம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட இந்த மாதத்திலே சுப காரியங்கள் அனைத்தும் நன்றாக அமைய, இனமாக பிள்ளைகளை குறித்து எடுத்திருக்கிற காரியம் வெற்றி அடைய அனைத்தையும் நிறைவாய் ஆசிர்வதியும். ஏதொரு உடல்நலக்குறை இல்லாதபடி உடனிருந்து பாதுகாப்பு தாரும். குறிப்பாக கொரோனா தொற்று வியாதியினால் அவதிப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேலும் உடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று இயல்பான நிலைக்கு திரும்பி வர தயவு புரிந்தருளும். மேலும் ஆண்டவரே, தொற்று வியாதி இல்லாதபடிக்கு தேசத்தினை பாதுகாத்தருளும். பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இனமாக ஜெபிக்க கேட்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். வல்லமையால் அவர்களை தாங்கிக் கொள்ளும். மேலும் உயிர் தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகம் பிறந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நேரத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திரு இயேசுவில் பிரியமான அன்பு நிறை உள்ளங்களே, அன்னையின் விண்ணேற்பு பெருநாள் இந்த திருநாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் நாமத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் அன்னையின் நாமத்திலே தொடர்ந்து வாழ்வோம். அவரை அண்டி வருபவர்கள் ஒருபோதும் வெறுமையாய் செல்வதில்லை. ஆகவே அன்னையின் மீது இன்னும் ஆழமான அதிகமான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்வோம். இந்த நாளிலே சிறப்பு என்கிற வகையில் பெரம்பலூரில் குறிப்பாக நமது மாவட்ட குறிப்பாக ஆட்சியாளர் அலுவலகத்தில் பிஏவாக 33 ஆண்டுகளும் பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற திருமதி லதா அவர்கள் இந்த திருப்பலிக்கு உபயமாகவும் அதே நேரத்தில் அன்னைக்கு அழகு சேர்க்கும் வகையில் புடவை உபயம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் சிறப்பு காரியம் அனைத்தும் அழகுபட உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உள்ளத்திற்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். அதே போல அந்த இவ்வாறு வரக்கூடிய அந்த புடவை உபயம் செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் அன்னைக்கு அழகு செய்யக்கூடிய அந்த நாளில் சிறப்பாக அவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் முக்கியமாக ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று வியாதியின் காரணமாக வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே காணொலி வழியாக திருப்பலி கொடுக்கப்பட ஆயத்தம் செய்திருக்கிறோம். ஆகவே அன்பு இறை மக்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை தயாராக இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நமது திருத்தல முகநூல் ஃபேஸ்புக் ஆன்லைன் வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் நீங்கள் ஞாயிறு திருப்பலியை நீங்கள் காணொலி வழியாக தங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அனுசரிக்கலாம். கடந்த நாளிலே நான் சொல்லியிருந்தேன், இதுபோல திருவிழா நாளில் முடிவிலே இனி வருகிற நாட்களில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தவரை ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஜெபிக்க முடியும். அன்பிய மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஒவ்வொரு வாரமும் சிறப்பு வழிபாடு அவர்களுக்காக ஜெபத்திலே திருப்பலிலே ஜெபிக்க நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் மட்டுமல்ல, அந்த நாளிலே 2 அல்லது 3 நபர்கள் வரலாம் என்று சொல்லியிருந்தேன். தற்சமயத்திலே நமது பகுதியில் நமக்கு நன்றாக தெரியும், இந்த தொற்று வியாதியினுடைய சூழல் அதிகமாக இருப்பதனால் தற்சமயம் அந்த பங்கேற்பு இல்லாமல் வழக்கம் போல திருவிழா நாட்களிலே எப்படி நாம் அந்த காணொலி வழியாக செயல்பட்டு வந்தோமோ அது அப்படியே நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் வாரந்தோறும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு அந்த பகுதியை சிறப்பு எடுத்து நாம் ஜெபிப்போம். அந்த பகுதி மக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அந்த பகுதி மக்கள் அந்த வாரத்திலே நமக்காக ஜெபிக்கக்கூடிய இடத்தில் வழிபாடை அழகு செய்யலாம். ஒரு வகை விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பீடத்தை அழகு செய்ய பூ உபயம் செய்யலாம். திருப்பலி உபயம் செய்ய இருப்பவர்கள் அந்த தந்தையை அணுகி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து கோவில் பணி செய்ய வந்து வருகிற திருவாளர் அருள் அல்லது திரு ஜேசுதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் திருப்பலி கருத்தை எழுதலாம். தொடர்ந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தில் நிலைத்து நிற்போம். அன்னை மரியாவுடைய பரிந்துரையில் ஜெபிக்கப்படுகிற ஜெபம் என்னாலும் வெற்றி பெறாதபடி போகா. வெற்றி பெற்ற அன்னை நமக்கு வெற்றி கொடுக்க காத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நன்றி சொல்ல ஆயத்தமாவோம். அன்றா
புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.